மீ. வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. இது வந்து ஜேகேயோட ஒன் ஷாட். இஸ் திஸ் லவ்? இது ஒரு லவ் ஸ்டோரி. இப்போது லேட் பண்ணாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாங்களா? இங்கே ரீசெண்டாக ஒரு கப்புளுக்கு பிரேக்கப் ஆகிருக்கோம். அந்த கப்புள் வந்துட்டு அரவுண்ட் 25-24 இயர்ஸ் அந்த ஏஜ் குரூப்புக்கு சேர்ந்தவங்க. 2 பேருக்கும் ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் தான். அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு பிரேக்கப் பண்ணது. ஸோ அந்த பையன் வந்துட்டு ரீசன் என்னன்னு கேட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களோட கான்வர்சேஷனை நம்ம பார்க்கலாமா? உன் ப்ராப்ளம் என்ன இவா? நீ தானே எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ண. ஆனால் இப்போது நீயே எதுக்காக பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிற? நான் அந்த மாதிரி தப்பு என்ன செஞ்சேன்? எங்கள் 2 பேரோட பேரண்ட்ஸ் எங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி டைமில் வந்து நீ பிரேக்கப் பண்ணலான்னு சொல்கிற. நீ யோசிச்சு தான் பேசுகிறியா ஈவா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ஈவா வந்துட்டு, ஆமாம் ஜேகே, நான் யோசிச்சு தான் பேசுகிறேன். நம்ம 2 பேரும் ஒரு 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோமா? நீ ஒரு நாளைக்காவது என்கிட்ட ரொமான்டிக்காக நடந்துக்கிறியா ஜேகே? நீ ரொம்ப போரிங்காக நடந்துக்கிற. சில டைம் உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே ஈவாவியை பார்த்துட்டு, உன்னை ரொமான்டிக்காக ட்ரீட் பண்ணலன்றது தான் பிரச்சனையா ஈவா உனக்கு? லவ்னா ஹக் பண்ணும், கிஸ் பண்ணும், ரொமான்டிக்காக இருக்கணும், அதுதான் ஈவா. எனக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாம் பிடிக்காது ஈவா. எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நான் என் ஒய்ஃபை தொடுவேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படியெல்லாம் நடந்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உனக்கு நான் அப்படி இருக்கிறது தான் உனக்கு பிரச்சனைன்னா நீ தாராளமாக பிரேக்கப் பண்ணு ஈவா. ஏன்னா நான் அந்த மாதிரியெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகே. அப்போ ஈவா, பாரு, இப்போ கூட நீ எனக்கு கன்சோல் பண்ணுறதுக்கு பதிலாக உன்னை சேஞ்ச் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜேகே, நீ உங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லு, நான் எங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்கிறேன். இது வேலைக்காகாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பிரச்சனைனா கல்யாணத்துக்கு அப்புறமா பயங்கர பிரச்சனைங்க வரும். நம்ம 2 பேருக்கும் செட் ஆகுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ ஜேகே அவங்களே பார்த்துட்டு, நான் அவளை ரொமான்டிக்காக ட்ரீட் பண்ணலன்றது தான் அவளுக்கு பிரச்சனையா? அதுக்கு தான் என்ன போரிங்குன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனாலும் எனக்கே அவகிட்ட ரொமான்டிக்காக நடந்துக்கணும்னு தோணவே இல்லை. இப்போ பிரேக்கப் பண்ணலான்னு சொன்னப்போ கூட எனக்கு எதுவுமே ஃபீலே ஆகலை. நான் பயங்கரமாக ஹர்ட் ஆகணுமா இருந்துச்சு இல்லை? ஜேகே, நீ உண்மையாகவே அவளை லவ் பண்ணியடா அப்படின்னு அவங்களே நினச்சிக்குவாங்க. இப்போ நம்ம ஜேகேயோட ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாமா? அவங்க வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான். ரொம்ப பெரிய ரிச்சான ஃபேமிலி, வெல்தியான ஃபேமிலிக்கு சேர்ந்தவங்க. அவங்க வீட்டில் அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி, இவர் 4 பேர் தான். தங்கச்சிக்கு ஜேகேன்னா பயங்கர உயிர். அவங்க தங்கச்சி பேர் வந்துட்டு லியா. அவங்க வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். இன்னொரு பக்கம் நம்ம பையன் காலேஜில் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பக்கத்தில் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி சோகமாக உக்காந்துக்குவாங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்களே பார்த்துட்டு உங்கள் எல்போவில் டச் பண்ணுவீங்க. அப்போ அவங்க என்னடி அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் என்னடி யோசிச்சுன்னுக்கிற, நோட்ஸ் எழுதுறது இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ அவங்க, நீ காப்பி பண்ணிக்கோடி, அதுக்கப்புறமா உன் நோட்ஸை பார்த்து நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லி உங்கள் நோட்ஸ் மேலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. கிளாஸும் முடியும், லன்ச் பிரேக்கும் வந்துடும். இப்போ நீங்கள்லாம் கேஃபெட்டேரியாவில் இருக்கீங்க. உங்களுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸுங்க, ஜான், சூசி, அதுக்கப்புறமா லியா. லியா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜேகேயோட தங்கச்சி தான். இப்போ நீங்கள் 4 பேரும் கேஃபெட்டேரியாவில் லன்ச் சாப்பிட்டுக்குவீங்க. பட் லியா மாத்திரம் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருப்பாங்க. நீங்கள் அவங்களே பார்த்துட்டு, லியா, என்னடி ஆச்சு உனக்கு? காலையிலேருந்து இப்படி தான் இருக்கே, எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் இல்லை, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ லியா பயங்கரமாக அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எதுக்குடி அழுற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குவீங்க. ஜான், சூசி எல்லாம் பயந்துருவாங்க. ஏன்னா லியா வந்துட்டு பயங்கரமாக தேம்பி அழுதுன்னுக்குவாங்க. சொல்லலையா என்ன ஆச்சு, இப்படி அழுதுகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ லியா உங்களே பார்த்துட்டு, வயன், எங்கள் அண்ணா அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஈவாவை லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஆனால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சுத்தமாக அவங்கள பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பொண்ணு எங்கள் அண்ணா கூட பிரேக்கப் பண்ணிட்டா. அப்போது உங்களுக்கு ஷாக் ஆகிடும். வேறு உங்களுக்கு மட்டும் இல்லை, சூசி, ஜானு கூட 3 பேரும் ஷாக் ஆகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு லியாவை கேட்குவீங்க. நீங்கள் என்னடி சொல்கிற, பிரேக்கப் ஆயிடுச்சா? ஆல்மோஸ்ட் 4-5 இயர்ஸ் லவ் தானேடி அப்படின்னு சொல்வீங்க.
ஆமாடி, அவ தான் ப்ரப்போஸே பண்ணா. நான் அப்படி கூட எங்கள் அண்ணாவுக்கு சொன்னேன், வேணாம் அவள் நல்ல பொண்ணு கிடையாதுன்னு. ஆனால் எங்கள் அண்ணா பாவம் பார்த்து ஒத்துக்குச்சு. என்னடி சொல்கிற? பாவம் பார்த்து ஒத்துக்கிட்டாங்களா? ஏய், புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ லியா வந்துட்டு, ஆமாடி, அவள் வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு. நம்மளாம் சின்ன வயசுலேருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியும். ஆனால் எனக்கு அவளை சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. ஆனால் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி திடீர்னு எங்கள் அண்ணாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அவள் ஹார்ட் பிரேக் பண்ணக்கூடாது பாவம்னு சொல்லிட்டு அவளை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஆனால் இப்போ எங்கள் அண்ணா அவகிட்ட ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்குந்து அவளுக்கு ரொமான்டிக்காக இல்லை, போரிங் மாதிரி தெரிஞ்சிருக்கு. வேணான்னு சொல்லி கேவலப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஹேய், அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு உங்கள் அண்ணா தான் கஷ்டப்பட்டிருப்பாங்கடி. இப்போது அவள் போந்து நல்லதுன்னு நினச்சிக்கோ, அதுக்கே நீ அழுவுற. அவள் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான்னு அழுவுலடி. எங்கள் அண்ணா ஃபேஸை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடி, உங்கள் அண்ணா ரொம்ப சோகமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ அவங்க, ஆமாம், நேற்று நைட்டு அவளை மீட் பண்ணி வந்ததுலேருந்து எங்கள் அண்ணா ரூம் உள்ளவே இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட வரல தெரியுமா? நான் அம்மா கிட்ட கேட்டப்போ தான் அம்மா இதை பற்றியெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? அப்பத்துலேருந்து எனக்கு மூடே ஒரு மாதிரி ஆஃப் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய், எல்லாம் சரியாயிட்டோடி. கொஞ்ச நாள் அவங்களுக்கு டைம் எடுக்கும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. அதுக்கப்புறமா நார்மல் ஆகிடுவாங்க, வேணா பாரு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது லியா, அதெல்லாம் பரவாயில்லடி, ஆனால் அண்ணோட கல்யாண நியூஸ் எல்லா பக்கமும் பரவிடுச்சு. இப்போது பிரேக்கப் வந்து தெரிஞ்சிச்சின்னா அண்ணை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க இல்லை, அவங்களோட ரெப்புடேஷன் என்ன ஆகோடி, அதை நினச்சதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதை பாரலையா, குறை சொல்கிறவங்க கல்யாணம் நடந்தாலும் குறை சொல்லுவாங்க, நடக்கலைனாலும் பேசுவாங்க. அவங்க பற்றியெல்லாம் நீ ஏன் டென்ஷன் எடுத்துக்கிற? இப்போ உங்கள் அண்ணாவுக்கு தேவையானது நீ, உங்கள் அம்மா, அப்பா, உங்கள் 3 பேரோட சப்போர்ட், அவ்வளோதான். நீங்கள் 3 பேரும் அவங்க கூட இருந்தால் அதுவே அவங்களுக்கு போதும். கூடிய சீக்கிரமாக அவங்க பாஸ்ட்லேருந்து வெளியே வந்துட்டு நார்மல் ஆகிடுவாங்க, புரியுதா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ லியா உங்களே பார்த்துட்டு, தேங்க்ஸ் டி வையன், நீ இவளை நல்லா கன்சோல் பண்ணுற பாரு. எங்கள் அண்ணா அவளை லவ் பண்ணுறது பதிலாக உன்னை மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. ஹேய், என்னடி பேசுகிற? உங்கள் அண்ணா எனக்கும் அண்ணா மாதிரி தானேடி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ லியா ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஏய், காமெடி பண்ணிடி நான், ஆனாலும் நீ எங்கள் அண்ணாவை அண்ணா நல்லா கூப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கத்துலேருந்து நம்ம சூசி, ஏய், உண்மையாகவே கல்யாணம் கேன்சல் ஆகிடுச்சாடி, நான் உங்கள் அண்ணா கல்யாணத்துக்காகவே நிறைய ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சிருந்தடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா, பாரடி அவளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏய் சூசி, எப்போ என்ன பேசணும்னு தெரியுது இல்லையாடி உனக்கு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சூசி, அது இல்லடி, நான் இவங்க அண்ணா கல்யாணத்தை நினச்சி ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பணக்கார கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணல, எப்படி இருக்கோன்னு ஒரு க்யூரியாசிட்டி. ஆனால் அதெல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்துட்டு, ஏ சூசி, இந்த பொண்ணு அவங்க கூட பிரேக்கப் பண்ணிடுச்சுன்னா அவங்களுக்காக ஒரு பொண்ணு எங்கேயாவது இருப்பாள், அவள் வந்தே வருவா, அந்த டைமில் கல்யாணம் நடக்கும் இல்லை, அப்போ போல விட இதுக்காக இவ்வளோ வருத்தப்படுற அப்படின்னு சொல்வீங்க. அப்போ லியா அவங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கூடிய சீக்கிரத்தில் எங்கள் அண்ணா லைஃபுக்கு வந்தால் நல்லா இருக்கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அது கூடிய சீக்கிரம் நடக்கும், நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ சூசி, அது சரி இல்லையா, இவளை சும்மா அப்படியே விட்டுறீங்களா, இவளுக்கு எதுவும் பனிஷ்மெண்ட்டே கிடையாதா, சரியான ரிவெஞ்ச் எடுக்கணும்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏய் சூசி, நீ என்னடி லூஸ் மாதிரி பேசுகிற, ரிவெஞ்சுன்னெல்லாம் சொல்லிட்டு, இது என்ன மூவியா, இது ரியல் லைஃப். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் வந்து அவரை உண்மையை லவ் பண்ணல, அதனால தான் அவரை சில்லி ரீசன் சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் நினச்சிட்டு விட்டுடு, ரிவெஞ்ச் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ லியா, நீ சொல்கிறது கரெக்ட் தான் வையன், அவள் எங்கள் அண்ணா லைஃப்லேருந்து போந்தே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறமா ஏதாவது நல்ல பொண்ணு எங்கள் அண்ணா லைஃப்பில் வருவா, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ நீங்கள் ஜானை பார்த்துட்டு, ஏய் இவ்வளோ நேரமாக நம்மளாம் பேசிகிட்டு இருக்கோம், நீ என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜான் உங்களையே பார்த்துட்டு, ஐயோ இப்போ லவ் பண்ணுறது, பிரேக்கப் பண்ணுறது, மறுபடியும் பேச்சப் ஆகுது எல்லாம் காமனடி, அது ஒரு பெரிய இஷ்யூன்னு நீங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணின்னுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள்லாம் ஜானியை ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி நடுங்க கிளாஸுக்கு போகலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளாஸுக்கு போவீங்க. டைமும் ஸ்கிப் ஆகிடும், ஈவினிங்கும் ஆகிடும். இப்போ பையனோட ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாங்களா? பையன் வந்துட்டு மீடியம் ஃபேமிலிக்கு சேர்ந்தவங்க. அவங்க அம்மா அப்பா தம்பி 3 பேர் தான் அவங்களுக்கு. இந்த சூசி ஜான் வந்துட்டு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம பையனுக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. ஆனால் லியா மட்டும் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்லேருந்து ஃப்ரெண்டு. அந்த 3 இயர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் ஆகிடும். ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஆகிடுவாங்க லியா. ஆனாலும் நீங்களாம் ஜேகேவை வெறும் ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க, நேரில் மீட் பண்ணதில்லை. அவங்களும் உங்கள் 3 பேரை பார்த்துருக்க மாட்டாங்க. லியா வந்து உங்கள் 3 பேரை பற்றி சொல்லியிருப்பாங்க, பட் பார்த்தது கிடையாது உங்களை. அவங்க என்ன ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, பிஸ்னஸ் அது மீட்டிங் அது இதுன்னு. இப்போ டைம் ஸ்கிப்பாக இருக்கும், நீங்கள்லாம் காலேஜ் முடித்து வீட்டுக்கு கிளம்பிட்டுக்குவீங்க. அப்போ லியா, அம்மா அண்ணா இப்போ எப்படி இருக்குது, ஆஃபீஸுக்கு போச்சா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க அம்மா, இன்றைக்கி அவன் போகல, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான், நானும் அவனை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் கொஞ்சம் அண்ணாக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க லியா. அப்போ அவங்க அம்மா, பார்த்து பேசலியா, நீ பாட்டுக்கு எதேதோ பேசிட்டாத, அவன் ஏற்கனவே ரொம்ப ஹர்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தெரியுமா எனக்கோ, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா வந்துட்டு அவங்க அண்ணா ரூம் கிட்டே போயிட்டு நாக் பண்ணுவாங்க. அண்ணா அண்ணா அப்படின்னு. அப்போ ஜேகே உள்ளே வா லியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா உள்ளே போவாங்க. ஜேகே லியாவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு, காலேஜ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ லியா வந்துட்டு அவங்க அண்ணாவையே கன்ஃபியூஸ்டாக பார்க்குவாங்க. ஏன்னா லியா வந்து என்ன நினச்சின்னுக்குவாங்கன்னா, ஜங்குக் வந்துட்டு ரொம்ப சோகமாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகிருக்கும் அவங்களுக்குன்னு தான் நினச்சின்னுக்குவாங்க. பட் அவங்கள பார்த்தா அவங்க அப்படி இருக்கவே மாட்டாங்க, கேஷுவலாக பேசினுக்குவாங்க லியா கிட்டே. நான் காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே லியாவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ லியா, இல்லை நேற்றெல்லாம் நீ ரொம்ப டல்லாக இருந்தியே, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, கொஞ்சம் தலைவலி, அதனால தான் நான் ஆஃபீஸுக்கு போகல, நீ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா, அண்ணா என்கிட்ட நீ போய் சொல்லாத, எனக்கு புரியுது உனக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்குன்னு. அப்போ ஜேகே அவங்க தங்கச்சியை பார்த்துட்டு, எனக்கு அவள் பிரேக்கப் பண்ணது கூட அவ்வளோ ஹர்ட் ஆகல இல்லையா, அவள் கொடுத்த ரீசன் தான் எனக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகே. அப்போ லியா, விடுனா, அவள் உன் லைஃப்லேருந்து போந்தே நல்லதாச்சு, நான் உனக்கு ஸ்டார்டிங்கே சொன்னேன்ல அவள் நல்ல பொண்ணு கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, ஆமாம் நீ சொன்னது நான் கேட்கல, நான் அவள் அப்பா ஃப்ரெண்டு பொண்ணாச்சே, சின்ன வயசுலேருந்தே வேறு தெரியும், நம்மளுக்கு எல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் ஆகிடுவா, நல்லா இருப்பான்னு நினச்சி தான் நான் ஓகே சொன்னேன், ஆனால் அவள் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகே. அப்போ லியா, ஆக்சுவல் ரீசன் என்னன்னு தெரிஞ்சிச்சானா, அவள் எதுக்காக பிரேக்கப் பண்ணான்னு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு, அவள் இன்னொரு பையனை லவ் பண்ணுறா லியா, அவள் வந்து இவ கூட நல்லா சந்தோஷமா இவள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் இருப்பான் போல், அதனால தான் அவள் என்ன போரிங்குன்னு சொல்லிட்டா. அண்ணா உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், கோவப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, என்ன அப்படி சொல்கிற, நான் எப்போ உன் மேலே கோவப்பட்டிருக்கேன் சொல்லு அப்படின்வாங்க. அண்ணா ஃப்யூச்சரில் நீ மறுபடியும் வேறு பொண்ணை லவ் பண்ணுவியா, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்குவியாண்ணா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே லியாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் லவ்வே பண்ணல லியா, எனக்கு லவ்வே ஆகலை, ஏன்னா ஒரு பொண்ணை பார்த்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், அந்த ஒரு ஸ்பார்க் இருக்கும், அது எதுவுமே எனக்கு இவகிட்ட ஃபீல் ஆகலை, நான் கல்யாணத்துக்கு அப்புறமா மோஸ்ட்லி அவளை லவ் பண்ணுவேன்னு நினச்சேன், அதுக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு, ஆனால் இப்போதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இல்லை, கொஞ்ச நாள் என் கரியர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறமா பார்க்கலாம், பை சான்ஸ் எனக்கு ஏதாவது பொண்ணு மேலே லவ் ஆச்சுன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா, நீ வேணா பாரு, உனக்கு ரொம்ப நல்ல பொண்ணு கிடைப்பான்னா,
உன்னை நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி சரி, நீ ஏன் விஷயத்த விடு, உன் படிப்பு காலேஜ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குவாங்க. எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணா, என் ஸ்டடீஸ் கூட நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ நீயும் நார்மலாக இருக்கியா, நான் ரொம்ப ஹாப்பி அண்ணா. சரிண்ணா, நான் என் ரூமுக்கு போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. அப்போது அவங்க தங்கச்சி போகிறதே பார்த்துட்டு, என் தங்கச்சி இவ்வளோ பெரிய மனுஷி ஆயிட்டாளா, எனக்கே வந்து எல்லாம் சரியாயிடும்னு புத்தி சொல்கிற அளவுக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஸ்மைல் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வையன் அவங்க அம்மாவுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க நைட்டு டின்னர் செய்கிறதுக்கு. அப்போது அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, என்ன கேளு அப்படின்வாங்க. அது வந்து என் ஃப்ரெண்டோட அண்ணா, அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆக்சுவலி 4-5 இயர்ஸாக லவ் பண்ணின்னு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு கூட சொன்னாங்கம்மா. ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிடுச்சா, வேணான்னு சொல்லிடுச்சா. என்ன ரீசனாக இருக்கோ அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ உங்கள் அம்மா, எங்கேயோ ஒரு பொண்ணு பையனோ பிரேக்கப் பண்ணிக்கினாங்களா, அதுக்கு என்ன ரீசனுன்னு நான் இங்கேருந்து சொல்லணுமா, நான் என்ன ஏலியண்ணா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், மா காமெடி பண்ணாதம்மா, உனக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதில் புரியாது அவனுக்கு பொண்ணுங்க எதுக்காக பிரேக்கப் பண்ணுவாங்கன்னு. அப்போ உங்கள் அம்மா, அடி பாவி, இவ்வளோ வருஷமாக நான் என்ன பிரேக்கப் பண்ணிகிட்டேவா சுற்றிட்டு இருந்தேன்? ஏய், உங்கள் அப்பா அது அரேஞ்ச் மேரேஜ் டி, எங்கள் அப்பா அம்மா காமிச்சாங்க, நானும் ஓகேன்னு சொல்லி தலையாட்டிட்டேன், கல்யாணமும் ஆயிடுச்சு, உங்கதோ இந்த 2 எருமை மாடுங்களை பெற்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களையும் உங்கள் தம்பியோ காமிக்குவாங்க. உங்கள் தம்பி ஹாலில் சோஃபா மேலே உட்காந்து படிச்சுன்னுக்குவாங்க. அப்போது அவங்க, இந்த பார்மா, அவ்வளோ வேணா எருமை மாடுன்னு சொல்லு, என்னெல்லாம் நீ அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஆமாம்மா, நான் மட்டும்தான் எருமை மாடு, ஏன்னா அவன் பன்னிக்குட்டி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் தம்பி, பாருப்பா, அவ எப்போ பாரு என்ன பண்ணின்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீ மட்டும் என்ன எருமைன்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, வையன், தம்பிக்கிட்ட எப்படியா நடந்துக்குவே, நீ வீட்டுக்கு பெரிய பொண்ணு, தம்பியை நீ தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் தம்பி, அப்பா, அவள் என்ன பார்த்துக்கிறதில்ல, அவளை நான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ரோட்டில் போகும்போது ஏதாவது ஒரு பையன் அவளை பார்த்துட்டே இருக்கா, அவளுக்கு லெட்ரு கொடுக்குது, இதே ஆயிடுச்சுப்பா, இவளை காப்பாற்றுறதுக்குள்ளேயோ எனக்கு போதும்னு ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் அவங்களே பார்த்துட்டு, நான் உன்னை வந்து காப்பாற்றுன்னு சொன்னேன்னா, என்ன காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அப்போது உங்கள் அம்மா சொல்லுவாங்க, அது என்ன தெரியுமாடா, உங்கள் அக்கா பற்றி அந்த பையன்களுக்கு தெரியாது, உங்கள் அக்கா பற்றி உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவனுங்களே வந்து லவ் லெட்டர் கொடுக்க மாட்டானுங்க அப்படின்னு கிண்டல் அடிக்குவாங்க. அப்போது, அப்பா பாருப்பா, அம்மாவும் இவனும் எப்போ பாரு என்னை கேலி பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்கள் ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப ஜாலியான ஃபேமிலி, எப்போவுமே சிரிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்க்கிறது, கிண்டல் அடிக்கிறது. உங்கள் தம்பி ஜாக் வந்துட்டு உங்கள் கூட பயங்கரமாக சண்டை போடுவாங்க, நீங்களும் அவங்க கூட பயங்கரமாக சண்டை போடுவீங்க. ஆனால் 2 பேருக்கும் ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். நீங்களாம் பேசிகிட்டே இருப்பீங்க. அப்போ சடனாக உங்கள் அப்பா உங்களே பார்த்துட்டு, மா வையன், இங்கே வந்து உட்காருவாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் போய் உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காருவீங்க. அப்போது, நீ உங்கள் அம்மா கிட்டே கொஷின் கேட்டு தெரியுமா, எதுக்காக அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு? மேபி அந்த பொண்ணு அவரை உண்மையாக லவ் பண்ணியிருக்கல, அவங்க 2 பேரை ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிடலன்னு தெரியுது, அதனால தான் அவங்க பிரேக்கப்பை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கினாங்க. அது அவங்க 2 பேரோட பர்சனல் மேட்டர், நீ அதில் இன்டர்ஃபியர் ஆகாத, உன் ஃப்ரெண்டை கன்சோல் பண்ணு, அவ்வளோதான், அதை விட்டால் நம்ம கையில் எதுவுமே இல்லை வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்களும், ஓகேப்பா, நான் எதுவும் இன்டர்ஃபியர் பண்ணல, ஜஸ்ட் ஒரு சொல்யூஷன் கேட்டால் அவ்வளோதா அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் அப்பா, புரியுதுமா, நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் கேட்டேன், ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நீ இதிலெல்லாம் இன்டர்ஃபியர் ஆகாது, சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு டின்னரெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு ஜாலியாக டைம் ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜில் இருப்பீங்க. அன்றைக்கின்னு பார்த்து லியா வந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா லியாவுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கோ. பட் உங்களுக்கு அது தெரியாது, உங்களுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் லியா பற்றி தான் இருக்கோ, எதுக்காக வரலன்னு சொல்லிட்டு எந்த கிளாஸும் கரெக்டாக அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறமா லஞ்ச் பிரேக்கும் வந்துடும். லஞ்ச் பிரேக்லேயே நீங்கள் சூசி கிட்டே கேட்குவீங்க, லியா எதுக்கு வரல, அவள் கால் கூட பண்ணி சொல்லடி, நான் கால் பண்ணி கேட்கவா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ சூசி, பண்ணி கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கால் பண்ணுவீங்க பிக் பண்ணவே மாட்டாங்க.
ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 டைம்ஸ் கால் பண்ணிடுவீங்க. பட் அவங்க பிக் பண்ணல. ஸோ உங்களுக்கு ரொம்ப பயம் ஆகிடும். ஏய் சூசி, ஏதாவது பெரிய பிரச்சனை ஏதாவது நடந்துருச்சாடி? நேற்றே அவள் சொல்லின்னு இருந்தா எங்கள் அண்ணா ரூம்லேருந்து வெளியவே வரலன்னு. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் எல்லோரும் ரொம்ப சோகமாக இருக்காங்கடி. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ சூசி, ஏய் என்னடி சொல்கிற? நம்ம அவங்க வீட்டுக்கு போனதே இல்லை. அவள் எவ்வளோ தடவை இன்வைட் பண்ணாலும் நம்ம ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிடுவோம். இப்போ திடீர்னு போனால் நல்லாவா இருக்கும் அப்படின்னு கேட்குவாங்க சூசி. அப்போ நீங்கள் சொல்வீங்க, ஆபத்துக்கு பாவம் இல்லை சூசி, அவள் எங்கள் ஃப்ரெண்டு. அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்திருந்தா நம்ம போய் பார்த்துட்டு வரலாடி. எனக்கு இன்னும் மனசு கேட்கல. அப்போ ஜான் உங்கள் பிளேஸ்க்கு உங்கள் லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. என்னடி இவ்வளோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணின்னுக்கிறீங்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், ஜான், லியா ஃபோன் பண்ணால் பிக் பண்ண மாட்டேன்றான். அவன் நேற்று ரொம்ப அப்செட்டாக இருந்தா. அவங்க அண்ணா வேறு பிரேக்கப் ஆன சோகத்தில் ரூமை விட்டு வெளியே வரல அப்படின்னு சொல்லியிருந்தா. கொஞ்சம் பயமாக இருக்குடா, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜானு, சரி ஈவினிங் காலேஜ் முடிஞ்சிருந்தோ போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஓகே அப்போ நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். ஏய் சூசி, நீ உங்கள் மம்மி டாடிக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்வீங்க. ஓகே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமும் ஸ்கிப் ஆகிடும். நீங்கள் இப்போ லியா வீட்டுக்கிட்ட இருக்கீங்க. உங்களுக்கு அவங்க லொக்கேஷன் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆனால் நீங்கள் எப்போவுமே போயிருக்க மாட்டீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 3 பேரும் போவீங்க. இப்போது லியா அவங்க வீட்டு கேட்டுக்கிட்ட நின்றுக்குவீங்க. ஏய் என்னடி இது, இவங்க வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, வீடா இல்லை பேலஸாடி அப்படின்னு கேட்குவாங்க சூசி. அப்போ நீங்கள், அதை விட்ரி, இப்போ இங்கேருந்து நம்ம உள்ளே எப்படி போடுறதுடி? இரு அந்த செக்யூரிட்டிக்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம லியாவோட ஃப்ரெண்ட்ஸு, நம்ம அவளை மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அந்த செக்யூரிட்டி உங்களே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு, அப்போ அவங்க சொல்வாங்க, இல்லைம்மா அப்படியெல்லாம் உள்ளே விட முடியாது, நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அண்ணா நம்ம மத்தியானத்துலேருந்து அவளுக்கு கால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், அவள் ரிசீவ் பண்ண மாட்டேன்றா, அதனால தான் அவள் வீட்டுக்கே தேடின்னு வந்தோம் அண்ணா, இப்போ நீங்கள் உள்ளே விடலண்ணா எப்படி அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது செக்யூரிட்டி உங்களே பார்த்துட்டு, சரி உங்களை பார்த்தா நல்லா பசங்க மாதிரி தெரியுறீங்க, உங்களை நம்பி உள்ளே விடுற, எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க, அப்புறமா என் வேலைக்கு வேட்டு வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி அண்ணா நீங்கள் எங்களை நம்பி உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்புறமா உள்ளே கேட் திறந்து உங்களை உள்ளே அனுப்புவாங்க. நீங்கள் உள்ளே போவீங்க. உள்ளே போகிறதுக்கு ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணிக்குவீங்க. வீடு வந்துட்டு ரொம்ப பெருசாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே மேட்ஸு அப்புறமா அந்த கார்ட்ஸ் எல்லாம் இருக்குவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் உங்களே ஒரு மாதிரி பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள், என்னடி எல்லோரும் நம்மளை அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ சூசி, வேணான்னு சொல்லி நீ தானடி கூட்டிகிட்டு வந்த, வா இப்போ நீ தான் ஃபஸ்ட்டு போ உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், எனக்கு பயமாக இருக்குடி, அவங்கெல்லாம் என்னை பார்க்குறது பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்வீங்க. அப்படியே சொல்லிவிட்டு நின்றுக்குவீங்க. அதுக்குள்ளே ஜேகே அவங்க அம்மா வருவாங்க. யாரும்மா நீங்கள்லாம் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், ஆண்டி நான் வையன், இது சூசி, அவன் ஜான், லியாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க அம்மா ஒரு ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணுவாங்க. ஏன்னா லியா வந்துட்டு உங்கள் 3 பேர் பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க அவங்க வீட்டில். ஓ வையன், சூசி, ஜானா, வாங்க வாங்க உள்ளே வாங்க, நீங்கள் தானா அது, எப்போ பார் உங்கள் 3 பேர் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே கூப்பிட்டுட்டு சோஃபா மேலே உட்கார வைக்குவாங்க. இருங்க ஜூஸ் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. அப்போ நீங்கள், ஆண்டி அதெல்லாம் எதுவும் வேணாம், நம்ம லியாவை பார்த்துன்னு பொறுத்தா வந்தோம், எங்கள் ஆண்டி அவ அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ லியாவோட அம்மா, அவளுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதனால தான் காலேஜுக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், என்ன ஆச்சு ஆண்டி அவளுக்கு அப்படின்னு கேட்குவீங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா, லைட்டாக ஃபீவர் அவ்வளோதான், அவள் மேலே ரூமில் படுத்துட்டு இருக்கா, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள், ஆண்டி அவளோட ரூம் எங்கே ஆண்டி அப்படின்னு கேட்குவீங்க. அவளோட ரூம் மேலே ரைட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா. சரி ஆண்டி அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள்லாம் போங்க, நான் உங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஆண்டி அதெல்லாம் எதுவும் வேணாம் ஆண்டி, நம்ம லியாவை பார்த்துட்டு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது அது எப்படி வையன், எப்பயுமே வராத ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போங்க, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு மேலே போவீங்க. லியா ரூம் உள்ள போவீங்க. லியா வந்துட்டு ஃபுல் ஹாப்பி ஆகிடுவாங்க உங்களெல்லாம் பார்த்துட்டு. உங்கள் எந்திரிச்சு ஓடி வந்து ஹக் பண்ணுவாங்க. அப்போது சூசி வந்துட்டு, இங்கே பார், இந்த எருமை மாடு நம்மளெல்லாம் டென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே எகிரி குச்சி ஓடி வந்து ஹக் பண்ணுறாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது,
யாரடி எருமை மாடுன்னு சொன்ன நீ அப்படின்வாங்க லியா. அப்போது பின்ன என்ன, எவ்வளோ தடவை உனக்கு கால் பண்ணுறது, நம்மளுக்கு ஏதாச்சோ என்ன ஆச்சோன்னு பயந்துட்டோம். இந்த பையன் அவள் டென்ஷன் ஆகாமல் எங்களை எல்லாத்தையும் டென்ஷன் படுத்திட்டு உங்கள் வீட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா ஃபைனலி என்னை பார்க்குறதுக்காதாவது வந்தீங்களே, எப்படி வந்துக்கிறீங்க எங்கள் வீட்டுக்கு? நான் எவ்வளோ தடவை இன்வைட் பண்ணியிருப்பேன் உங்களை, என் பர்த்டேக்கு எதுக்குமே வர்றதில்ல, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிடுவீங்க. அட்லீஸ்ட் இப்போவாவது வரத்துக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க லியா. அப்போது நீங்கள் ஏய் அது இல்லடி, உங்கள் வீட்டில் வேறு பிரச்சனைன்னு சொல்லியிருந்தியா, எனக்கு அத்தான் ஏதாச்சும் என்னாச்சோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது லியா ஏய் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடி, எங்கள் அண்ணா நார்மலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் எல்லா ரூம் உள்ளே போவீங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆகிடும். அப்போ நீங்கள் சரிடி நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு, நான் அம்மா கிட்டே 6 o'clock எல்லாம் வீட்டில் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஏய் இன்னொரு 10 minutes இருடி, எங்கள் அண்ணாவும் அப்பாவும் வந்துடுவாங்க, அவங்க 2 பேருக்கும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா. அப்போ நீங்கள் ஏய் நெக்ஸ்ட் டைம் எப்போ நான் வரோடி, இப்போது டைம் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. ஏய் நெக்ஸ்ட் டைம் இனி எப்படி வருவீங்க, எங்கள் அண்ணாவும் எங்கள் அப்பாவும் எப்போ பார் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வரோடி, கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவீங்க. ஆனால் ஜேகேயோட அப்பாவோ கீழே வந்துட்டுக்குவாங்க வீட்டுக்கு. அவங்க சோஃபா மேலே உக்காந்துக்குவாங்க. அப்போ தான் ஜஸ்ட்டு வந்துக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துனுக்குவாங்க மேட்ஸு. ஆனால் உங்களுக்கு ஜேகேயை பார்த்துருந்தோ ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகும், உங்கள் ஸ்டமக்குள்ளெல்லாம் என்னமோ ஒரு மாதிரி ஷிவர் ஆகிற மாதிரி. ஏன்னா அவங்கள நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்துக்குவீங்க, ஃபோட்டோவில் பார்த்துக்குவீங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து ஜான் பின்னால் ஹைட் பண்ணிக்குவீங்க. அந்த ஸ்டெப்ஸ் இறங்கி வரும்போது லியா வந்துட்டு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் அப்பா அண்ணா எப்போ வந்தீங்க, நான் இப்போ தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கப்பா, நான் அடிக்கடி சொல்வேன் இல்லை வையன் ஜான் சுசின்னு, அவங்க 3 பேர். அப்போ ஜேகேயும் அவங்க அப்பாவோ ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் இறங்கி வந்துக்குவீங்கல்ல அந்த டைரெக்ஷனில் பார்ப்பாங்க. பட் நீங்கள் தெரிய மாட்டீங்க. ஜான் பின்னாடி ஹைட் பண்ணிவிட்டு நிதானமாக இறங்கி வந்துக்குவீங்க அந்த ஃப்ளோரே ஸ்டெப்ஸையே பார்த்துட்டு. பட் ஜான் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபாஸ்ட்டாக இறங்கின்னு போயிடுவாங்க அந்த ஸ்டெப்ஸை. நீங்கள் வந்துட்டு இப்போது தனியாக இருக்கீங்க அந்த ஸ்டெப்ஸ் மேலே. ஜேகே வந்துட்டு உங்களே பார்க்குவாங்க. நீங்கள் அன்றைக்கின்னு பார்த்து ஒயிட் கலர் சுடி போட்டுன்னுக்குவீங்க, லூஸ் ஹேர் அதெல்லாம் பறந்துன்னுக்கோ. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் முன்னாடி யாரும் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். அப்போது கரெக்டாக தலையை தூக்கி பார்க்குவீங்க, பார்த்தா எல்லோரும் உங்கள் டைரெக்ஷனில் தான் பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஸ்லோவாக இறங்கின்னு போவீங்க, அப்படியே உங்கள் முடியெல்லாம் பறந்துன்னுக்கோ. ஜேகேக்கு ஃபுல் ஹார்ட் பீட் அப்படியே ஸ்கிப் ஆகிடும். அவங்க லியா கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லை, ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு ஸ்பார்க் வரணும், ஒரு மாதிரி ஃபீல் ஆகணும், அந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். அந்த மாதிரியெல்லாம் ஜேகேக்கு தோணியிருக்கும் அந்த டைமில். ஆனால் ஜேகே வந்துட்டு உங்களை அப்படி பார்த்துன்னுக்கிறத அவங்க அம்மா அவங்க அப்பா லியா 3 பேரும் அப்சர்வ் பண்ணியிருக்குவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி உங்களே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் கீழே இறங்கி வருவீங்க. அப்போ லியா வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அவங்க அப்பாக்கோ ஜேகேக்கோ. அப்போ ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி எதுவும் ரிப்ளே பண்ண மாட்டாங்க, உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. அப்போ லியா அண்ணா அப்படின்வாங்க. அப்போ ஜேகே என்னாச்சு அப்படின்வாங்க. அப்போ லியா ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ஒன்றும் ஆகல, இதுக்கு மேலே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகேயும் நீங்களும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக லியாவே பார்க்குவீங்க. அவங்க அம்மா அப்பா புரிஞ்சிடும் லியா என்ன சொல்லின்னுக்கிறாங்கன்ட்டு அவங்க ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. சூசி ஜானுக்கும் கொஞ்சம் லைட்டாக டவுட் வந்திருக்கும், ஏன்னா ஜேகேயோட பிஹேவியரை பார்த்து. அப்போ ஜேகே லியாவை என்ன சொன்ன லியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஒன்றும் இல்லைன்னா இது வந்து ஜான் சூசி பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகே வந்துட்டு ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜானுக்கும் சூசிக்கோ சொல்லிவிட்டு உங்களே பார்க்குவாங்க. உங்களை பார்த்துட்டு ஹாய் வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாய் சார் அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் ஸ்மைல் பார்த்து உங்கள் வாய்ஸ் கேட்டிருந்தோ அவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்க ஸ்டொமக்கில் பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளை பண்ணிக்கோ. உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகிருக்கோ. அந்த சிச்சுவேஷனை பிரேக் பண்ணுறதுக்காக லியா அப்போ சரி டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்வீங்க. சரிடி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்டலாம் சொல்வீங்க. அவங்க அம்மா அடிக்கடி வந்துட்டு போயின்னுருங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக ஜேகே கிட்ட சொல்கிறதுக்கு டேர்ன் பண்ணுவீங்க. அப்போது நம்ம கிளம்புறோம் சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே பாய்
டேக் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே எல்லாரும் ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சூசியும் சொல்லியிருக்குவாங்க, ஜானும் சொல்லியிருக்குவாங்க பாய். பட் அவங்க 2 பேருக்கும் ஓகே பாய் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு டேக் கேர்ன்னெல்லாம் சொல்லியிருக்குவாங்க. நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. ஏன்னா அவங்களோட கேஸ் உங்கள் மேலேயே இருக்கோ, அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கோ. ஸோ நீங்கள் கிளம்பிடுவீங்க. அப்போ லியா வந்துட்டு அவங்க அண்ணா கிட்டே போயிட்டு ஷோல்டர் மேலே இப்படி இடிச்சிட்டு, அண்ணா அவள் போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, ஏய் என்னடி சொல்கிற அப்படின்வாங்க. இல்லை டோரியே பார்த்துட்டு இருந்தியே அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, இதை பாரு, நான் உங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸு தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்தேன் நீ எந்த ஃப்ரெண்டை பார்த்தேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் அடிக்குவாங்க. அப்போ ஜேகேயோட அம்மா ஸ்மைல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்களோட பையன் லவ்வில் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈவாவோ ஜேகேயோ லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு நாளும் அவங்க அம்மா ஜேகே எப்படி பார்த்துருக்க மாட்டாங்க, ஈவாவை எப்படி பார்க்குறது இப்போ வையனை பார்த்த மாதிரி. அதுவும் இல்லாத இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணி அவங்க ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டோரி கண்டினியூ பண்ணிடலாம். அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடும். ஏன்னா அவங்க தங்கச்சி பயங்கரமாக கலாய்ச்சிடுவாங்க. சரி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரூமுக்கு போயிடுவாங்க. இங்கே லியா வந்துட்டு அவங்க அம்மா கிட்டே போயிட்டு, பாத்தியா அம்மா உன் பையனை, இவ்வளோ வருஷமாக நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோமா, எனக்கு ஒரு நாளைக்காவது டேக் கேர்னு சொல்லியிருக்குமா, என்னை விடுமா உனக்கு எப்பயாவது சொல்லியிருக்காமா டேக் கேர்னு அண்ணா, இப்போ பார்த்தியா பையனுக்கு டேக் கேர் அப்படின்றாங்கம்மா அண்ணா அப்படின்னு சொல்லி இமிட்டேட் பண்ணுவாங்க ஜேகே மருதி இல்லையா. ஏய் சும்மா இருடி, ஏடி என் பிள்ளைய கலாய்க்கிற, அவனுக்கு பையனை பிடிச்சிருக்கு போல, அவன் எப்படி பார்த்துருந்தா பார்த்தியா பையனை, இந்த மாதிரி ஈவாவை ஒரு தடவையும் அவன் பார்த்ததில்லடி, எனக்கும் வையனை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அப்பா பக்கம் பார்த்துட்டு, உங்களுக்கு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஜேகேயோட அப்பா, எனக்கு டபுள் ஓகே, ரொம்ப டீசெண்டாக இருக்கா அந்த பொண்ணு, ரொம்ப வெல் பிஹேவ்டு, பெரியவங்கக்கிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறா, அப்புறமா கிளாஸ்லலாம் எப்படி அப்படின்னு கேட்குவாங்க லியா கிட்ட. அப்போ லியா, அப்பா அவன்னா ஃபுல் கிளாஸ்க்கே பிடிக்கும்ப்பா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, கண்டிப்பாக அண்ணாவை ரொம்ப நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா, இரு இந்த விஷயத்தெல்லாம் பொறுமையாக டீல் பண்ணோம், ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு உங்கள் அண்ணாவை பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும், உங்கள் அண்ணாவுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு, அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, ஆனால் அவளுக்கு பிடிக்கணும்ல, ஃபஸ்ட்டு அவகிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா கிட்டே பேசலாம், அவள் இன்னும் படிச்சுட்டு தானே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகேயோட அப்பா. அப்போ அவங்க அம்மா, எங்க லேட் பண்ணுறது வேணாங்க, அதுக்குள்ளே வேறு யாராவது வந்து வயனை கேட்டுட்டாக்கா, வேணாம் நம்ம கூடிய சீக்கிரமாக போய் அவங்க அப்பா அம்மா கிட்டே பேசிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா, ஐயோ அம்மா எனக்கு ஒரே ஜாலி, என் ஃப்ரெண்டே எனக்கு அண்ணியாக வரப்போகிறா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஹாப்பியாக குதிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும், நீங்களும் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஜேகேது இமேஜ் அப்பப்போ வந்து போயிருக்கோம், அவங்க பார்த்துந்து, அவங்க ஸ்மைல் பண்ணுந்து, உங்களையே பார்த்துந்து டேக் கேர்ன்னு சொல்லுந்தெல்லாம். ஆனால் ஜேகேக்கு வந்துட்டு உங்களை விட மோசமாக இருக்கோ, உங்களை மறுபடியும் பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், உங்கள் வாய்ஸ் கேட்கணும், உங்களை ஹக் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கோ. எனக்கே இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகிருக்குது, அவள் போயிட்டு வரேன்னு சொல்லுந்து எனக்கே அவ்வளோ பெயின் ஆச்சு, ஈவா பிரேக்கப் பண்ணப்போ கூட எனக்கு அந்த பெயின் இருக்கல, ஆனால் இவ ஜஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுந்தான் எனக்கு அப்படியே கத்தி எடுத்து குத்தின மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இப்படியெல்லாம் ஃபீல் ஆகுது? மேபி இவ்வளோ நான் லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, இஸ் திஸ் லவ் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்குவாங்க ஜேகே. டைம் ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் லியா காலேஜுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டுக்குவாங்க. இந்த பக்கம் ஜேகேயும் ரெடி ஆகிட்டுக்குவாங்க அவங்க ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு. இப்போ லியாவை பார்த்துட்டு, ஹே லியா, என்ன நீ காலேஜுக்கு போறியா? உனக்கு நேற்று உடம்பு சரியா இருக்குல்ல, எனக்கு காலேஜுக்கு போகல, இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இல்லைண்ணா, அப்படியெல்லாம் லீவ் போட முடியாது, எக்ஸாம்ஸ் கிட்டே வந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க லியா. அப்போ ஜேகே, ஓ ஓகே சரி நான் ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ லியா ஃபுல் ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா எவ்வளோ கெஞ்சினாலும் ஜேகே லியாவை காலேஜுக்கு ட்ராப் பண்ணுறதாகட்டும் பிக்கப் பண்ணுறதாகட்டும் பண்ண மாட்டாங்க. எனக்கு டைம் இல்லை, நான் பிஸி, நீயே போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி அவங்களே ட்ராப் பண்ணவான்னு கேட்டாங்கல்ல. அப்போ லியா அவங்க அம்மாவை பார்க்குவாங்க. அவங்க அம்மா ஸ்மைல் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்மைல் பண்ணிக்கின்னு, ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன எதுக்குன்னு. அப்போ லியா வேணும்ன்ட்டு, இல்லை நான் வேணாம், நான் போய்க்கிறேன், டிரைவர் அங்கிள் ட்ராப் பண்ணுறாங்க என்ன,
நீ ஆஃபீஸ் கிளம்பு, உனக்கு தான் லேட் ஆகிடும்ல, ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கோ, காலேஜ் கிட்டலாம் வரத்துக்கு டைம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்வாங்க அவங்க ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி. அப்போ ஜேகே மனசில், லியா என்னடி பண்ணி தொலைச்சிட்ட, என் பிளானை ஃப்ளாப் ஆக்கிட்டேடி, நான் இந்த ஒரு ரீசனை வச்சு எப்படியாவது வயனை பார்த்துடலான்னு நினச்சேன். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயும் ஜேகேயோட அப்பாவும் ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. அப்போது ஜேகேயோட அம்மா, ஏய் லியா, அவன் உன்னை காலேஜுக்கு ட்ராப் பண்ணியிருந்தா அவன் பையனை மீட் பண்ணியிருக்கா இல்லை, எதுக்கடி வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா, அம்மா அவன் என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு கேட்டிருந்த பையனை பார்க்குறதுக்குன்னு எனக்கு தெரியும், அண்ணா ஒன்றும் சாதாரணமானது இல்லைம்மா, இப்போது நான் அவாய்ட் பண்ணிட்டேன், ஆனால் வேணா பாரு நீ ஈவினிங் வரும் என்னை பிக்கப் பண்ணுற பேரில் அவளை மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுவாங்க ரெண்டு பேரும். அவங்களும் காலேஜுக்கு கிளம்பிடுவாங்க. இப்போ காலேஜில் நீங்களாம் பேசினுக்குவீங்க. அப்போது சூசி வந்துட்டு, ஏய் பையன், நீ நேற்று பார்த்தியா லியாவோட அண்ணா உன்னை எப்படி பார்த்துருந்தாருடி அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது, ஏய் விட்ரி, அது என்னமோ கேஷுவலாக பார்த்தாங்க, அதெல்லாம் எதுக்கு பெருசு பண்ணுற அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜானு, இல்லை பையன், அவர் பார்த்துருந்த பார்வையே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நம்ம ரெண்டு பேர்கிட்ட பேசும்போதே ஒரு மாதிரி, ஆனால் உங்ககிட்ட பேசும்போதே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும், ஆனால் எனக்கு என்னமோ லைட்டாக டவுட் இருக்குது வையன், மேபி அவர் உன்னை லவ் பண்ணுறாரா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், ஏய் ஜான், நீ என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுகிற, பார்த்த 5 நிமிஷத்துக்குள்ளே லவ் ஆகிடுமா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜான், அதை தாடி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் யாருக்கு எப்போ ஆகும்னுலாம் சொல்ல முடியாது, 5 மினிட்ஸு தேவையில்லை, ஒரு செகண்டில் கூட ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜானியை பார்த்துட்டு, இதை பார் ஜான், எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், ஃபீலிங்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே ஃபீல் ஆகாது, எனக்கு அதை பற்றியெல்லாம் எதுவுமே இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ சூசி, ஒரு வேளை அவங்க அண்ணா வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் சூசியை பார்த்துட்டு, நீ மூவி அப்புறமா எஃப்எஃப்ஸ் எல்லாம் பார்க்குறது கொஞ்சம் கம்மி பண்ணு, நீ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இமேஜினரி வேர்ல்ட்லேயே வாழ்ந்துன்னுக்கிற சூசி, யார் பார்த்த உடனே வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அவங்க ஸ்டேட்டஸ்க்கும் எங்கள் ஸ்டேட்டஸ்க்கும் மேட்சே இல்லடி. அப்போ ஜான், இவர் இல்லை, எங்கள் காலேஜில் யாராவது வந்து உன்னை ப்ரப்போஸ் பண்ணால் ஒத்துக்குவியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஜானை பார்த்துட்டு, உனக்கு என் பற்றி தெரியாதா, சின்னதுலேருந்தே பார்த்துன்னுக்கிற தானே, எனக்கு இந்த லவ் மேரேஜ் இந்த லவ்லெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைடா, எங்கள் அப்பா அம்மா யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்களோ அவங்கள நான் கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணிப்பேன், ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மா மேலே முழு நம்பிக்கை இருக்குது, அதுவும் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம்லாம் நான் பண்ணிக்க மாட்டேன், இன்னும் நிறைய டைம் இருக்குது, இப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஆமாம் லியா எங்கே காணோம் அப்படின்வீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது, உங்கள் கான்வர்சேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லியா வந்து கேட்டுட்டு இருக்குவாங்கன்னு. அப்போ லியா உங்கள் கான்வர்சேஷன் கேட்டுட்டு, ஓஹோ, அப்போ நீ உங்கள் அப்பா அம்மா யார் சொன்னாலும் ஒத்துப்பியா, அப்போ இரு, அந்த யாரோவே எங்கள் அண்ணா வாக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு, அம்மா உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வையன் பேசுனது அத்தனையும் அவங்க அம்மா கிட்டே சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா, அது இல்லை இல்லையா, அவளுக்கு ஜேகே மேலே லவ்வே இல்லாமல் அவங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு லவ்வே வரலன்னா ஃப்யூச்சரில் பிரச்சனை ஆகிடும் இல்லையாடி அப்படின்வாங்க. அப்போ லியா, அம்மா எங்கள் அண்ணா யார், ஜேகே, அவங்கள எந்த பொண்ணு வேணான்னு சொல்லுவா, எந்த பொண்ணு லவ் பண்ணாமல் இருப்பாம்மா. அப்போ அவங்க அம்மா, அது சரிடி, உங்கள் அண்ணாக்கிட்டேயும் ஒரு தடவை எதுக்கும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இருமா, நீ ஒன்றும் கேட்க போவாத, இன்றைக்கி நைட்டு டின்னர் டேபிளில் என்னோடய ட்ராமாவை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கப்புறமா ஃபோன் கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வருவாங்க. நீங்களாம் பேசினுக்குவீங்க. அப்போ லியாவை பார்த்துட்டு, ஹேய் எதுக்குடி இன்றைக்கி இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ லியா, அது ஒன்றும் இல்லைடி, எங்கள் அண்ணாவுக்கு ஒரு அலைன்ஸ் வந்திருக்கு, ஆக்சுவலி பொண்ணு பற்றி பேசினிருந்தாங்க அம்மா, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா சொல்லுவாங்க உங்கள் ரியாக்ஷன் பார்க்குறதுக்காக. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேஸ் டல்லாகிடும். ஓ, அதுக்குள்ளே பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ அவங்க, ஆமாடி, இன்னும் எவ்வளோ நாள் அப்படியே விடுறது, பாவம் எங்கள் அண்ணா கூட இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், நல்லதுரி, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிவிடுங்க,
அப்படின்னு சொல்வீங்க. அப்போ சூசி, அப்பா ஃபைனலி உங்கள் அண்ணா கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச திங்ஸ் எல்லாம் இப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும், கிளாஸும் முடிஞ்சிடும். இப்போ வீட்டுக்கு போகிறதுக்காக நீங்கள்லாம் வெளியே வந்துன்னுக்குவீங்க. நம்ம லியா சொன்ன மாதிரியே அவரோட அண்ணா உங்கள் காலேஜ் கேட் முன்னாடி நின்றுக்குவாங்க. அவங்களோட கார் மேலே லீன் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் டைரெக்ஷனில் பார்த்துன்னுக்குவாங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் லியா, சூசி, ஜான் 4 பேரும் சிரிச்சுட்டு பேசிட்டு வந்துன்னுக்குவீங்க சீரியஸாக. சடனாக நீங்கள் கேட் சைட் பார்க்குவீங்க, பார்த்தா அங்கே ஜேகே நின்றுக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். ஏ லியா, உங்கள் அண்ணா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ லியா எங்கே அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அவங்க நின்றுக்கிற டைரெக்ஷனில் கை காமிக்குவீங்க. அப்போ அவங்களே பார்த்துட்டு லியா ஸ்மர்க் பண்ணிவிட்டு மனசுலே, ஓஹோ நான் நினச்ச மாதிரியே வந்துட்டியா அப்படின்னு நினைக்குவாங்க. மறுபடியும் லியா அவங்களோட ஃபேஸை இன்னோசென்ட் மாதிரி வச்சுட்டு, அண்ணா நீ என்ன இங்கே அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே, அது ஒன்றும் இல்லை லியா, ஆக்சுவலி நான் இந்த வழியில் தான் போயிட்டுருந்தேன். சடனாக உன் ஞாபகம் வந்துச்சு, உன் காலேஜ் விட டைம் இல்லையா, அதை உன்னை பிக்கப் பண்ணின்னு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே உங்களை பார்த்து தான் சொல்லின்னுக்குவாங்க. அப்போ லியா, ஓ அப்படியா, சரி சரி வா நான் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே ஹாய் அப்படின்வாங்க உங்களை பார்த்து. நீங்களும் அவங்கள பார்த்துட்டு ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுவீங்க. மறுபடியும் ஜேகே, ஐயோ மறுபடியும் ஸ்மைல் பண்ணி கொள்றாளே அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அப்புறமா லியா காதுகிட்ட போயிட்டு, ஏய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வரதில்ல அவங்க கூட அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ லியா, எதுக்கு, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க எதுக்காக என் கூட வருவாங்க அப்படின்வாங்க. லியாக்கு எல்லாமே தெரியும், பட் சும்மா கலாய்க்கிறது அவங்க அண்ணாவை. அப்போ ஜேகே மறுபடியும் உங்கள் பக்கம் திரும்பிட்டு, வாங்களே உங்கள் 2 பேரையும் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் சடனாக, பரவாயில்லைங்க சார், என்னை ஜான் தான் டெய்லி பிக்கப் ட்ராப் பண்ணுறது, நான் அவன் கூடவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜேகே ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி ஜானை பார்க்குவாங்க. அவ்வளோதான், ஜான் பயந்துருவாங்க. வையன், ஆக்சுவலி இன்றைக்கி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நான் கொஞ்சம் வெளியே போகணும், நீ இன்றைக்கி பஸ்ஸில் போயிட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜான் கிட்டே போயிட்டு, ஏய் அதை நீ அவங்க முன்னாடியே சொல்லணுமாடா, அதை கொஞ்சம் மெதுவாக அவர் போயிட்டப்பன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜானு, அது வந்து நீ எனக்காக எங்கே வெயிட் பண்ணிடுவியோன்னு உளறிட்ட, சாரி அப்படின்வாங்க. சரி நீ போ அப்படின்னு சொல்வீங்க. அவங்க பைக் எடுத்துன்னு போயிடுவாங்க. அப்புறமா சூசி, ஏய் வையன் வாடி, அதான் அவர் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாருல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சூசி எதுக்குடி நம்ம அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும், நம்ம பஸ்ஸில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ சூசி, ஏய் காரை பார்த்தியாடி, இந்த கார்லலாம் நம்ம கனவுல கூட உட்கார முடியாது, வாடி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், நீ வாயை மூடிட்டிரு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ லியா அவங்க அண்ணாவை பார்க்குவாங்க. அவங்க அண்ணா ஃபேஸ் ஒரு மாதிரி டல் ஆகிட்டுக்கோ. சரி அவங்க ஃபேஸ் பார்க்க முடியாமல், ஏய் வாங்கடி 2 பேரும் நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்லிடுவீங்க. ஏன்னா 2 பேரும் ரொம்ப கம்பல் பண்ணிக்குவாங்க. காரில் உட்காரத்துக்காக போவீங்க. அப்போ லியா, ஏ வையன் நீ ஃப்ரண்ட்டில் உட்கார, நானும் சூசி பேக் சீட்டில் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், நானா, ஏ வானடி, நானும் சூசி பேக் சீட்டில் உட்காரோம், நீ ஃப்ரண்ட்டில் உட்காரு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ லியா, அதுக்கு இல்லடி எனக்கு பேக் பெயின், அதனால தான் பின்னாடி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூசி, எதுக்குடி 2 பேரும் சண்டை போடுறீங்க, நான் போய் உக்காந்துக்கிறேன் தள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகே எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கணும், ஒரு மாதிரி ஐஸ் எல்லாம் வைட் ஆகிடும். ஏன்னா அவங்க வையனை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க முன்னாடி வந்து உக்காருவாங்கன்னு. அப்போ சடனாக லியா சூசி கை பிடிச்சிட்டு, ஏய் சூசி, நான் உன் பக்கத்தில் உக்காரலான்னு வந்தா நீ என்னடி ஃப்ரண்ட்டில் போய் உக்காரான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே ஒரு மாதிரி பார்க்குவீங்க வியர்டா, ஏன்னா லியா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிக்குவாங்க. ஏய் வையன் நீ உக்காரு ஃப்ரெண்ட் சீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க லியா. சரி நீங்களும் வேறு வழி இல்லாமல் போய் ஃப்ரெண்டில் உட்காருவீங்க. ஜேகே செம்ம ஹாப்பி, ஃபுல் ஹாப்பியாக கார் ட்ரைவ் பண்ணிக்குவாங்க. அடிக்கடி உங்கள் சைட் கிளான்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே லியா மிரர்லேருந்து அப்சர்வ் பண்ணியிருக்குவாங்க. ஆனால் நீங்கள் விண்டோலேருந்து வெளியவே பார்த்துக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகிருக்கோ, ஃபர்ஸ்ட் டைம் அவரோட காரில் அவர் பக்கத்தில் உட்காந்துக்குவீங்க. ஃபஸ்ட்டு சூசியை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் கீழே இறங்கிட்டு தேங்க்யூ வெரி மச் சார் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணுவீங்க. அப்போ ஜேகே, ஐயோ ஒரு நாள் இவளோட ஸ்மைலாலே
என்னை கொல்ல போகிறா அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இந்த பக்கம் நீங்கள் அவர்கிட்டேருந்து ரிப்ளை எதிர்பார்க்குறீங்க, பட் அவங்க உங்களையே பார்த்துனுக்குவாங்க. அப்போ லியா அண்ணா அவள் பாய் சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே ஓ ஓ சாரி, பாய் வையன், டேக் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அவங்கள பார்த்து மறுபடியும் ஸ்மைல் பண்ணிவிட்டு லியாவை பார்த்து பாய் லியா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஆக்சுவலி நீங்கள் உள்ளே கூப்பிட்டுருப்பீங்க வீட்டு உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு, பட் அவங்க டைம் ஆகிடுதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. இப்போ நைட் ஆகிடும், டின்னர் டைம். ஜேகே வீட்டில் எல்லோரும் டின்னருக்காக டைனிங் டேபிள் கிட்டே இருப்பாங்க. அப்போ லியா, மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வையன் இருக்கா இல்லை, அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே சடனாக சோக் ஆகிடுவாங்க, அவங்க சாப்பிட்டுனேக்குவாங்க. அப்போ லியா வந்துட்டு அண்ணா பார்த்து சாப்பிடுண்ணா, இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து விங்க் பண்ணுவாங்க. அப்போது ஜேகேயோட அம்மா என்னடி சொல்கிற, கல்யாணமா அப்படின்னு கேட்குவாங்க. ஆமாம்மா, நாளைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்களா அப்படின்னு சொல்லுவாங்க லியா. அப்போ ஜேகே பொண்ணு பார்க்க தானே வராங்க, நீ என்னடா கல்யாணமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா அவங்க அண்ணாவே பார்த்து ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு உனக்கு என்ன இவ்வளோ க்யூரியாசிட்டி அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே ஆக்சுவலி எனக்கு டின்னர் வேணாம், எனக்கு பசிக்கலை, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகேயோட அம்மா ஜேகே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே அம்மா ஏதாவது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னா நாளைக்கு பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம் போகிறதுக்காக திரும்புவாங்க. அப்போது லியா வந்துட்டு சரி விடுமா, நம்ம அண்ணாக்கு பார்த்துருக்கிற பொண்ணு ஃபோட்டோ காமிக்கிறது வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகே அங்கே ஹால்ட் ஆகிடுவாங்க அவங்க பிளேஸில். அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா அண்ணா ஒரே ஒரு தடவை அந்த பொண்ணு ஃபோட்டோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே லியா ப்ளீஸ், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த விஷயத்தில் என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா சரிம்மா, வையன் வீட்டுக்கு கால் பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கு பொண்ணு பார்க்க வரலன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகேக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். டக்குன்னு லியாவை திரும்பி பார்க்குவாங்க. அப்போ லியா ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு நாளைக்கு வையனை பொண்ணு பார்க்க போகிற பையன் நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே ஃபுல் ஹாப்பி ஆகிடுவாங்க. ஓடி வந்து லியாவை தூக்கி ஃபுல்லாக சுற்றி அவங்கள கீழே உட்கார வைக்குவாங்க சேர் மேலே. அப்போ லியா அப்பா அண்ணா என்ன பண்ண, எனக்கு தலை சுற்றுது, எதுக்காக அப்படியே சுற்றுன என்ன அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஜேகே வந்துட்டு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவாங்க அவங்க ஓவராக எக்ஸைட் ஆகிட்டாங்க எல்லோரும் முன்னாலேயும் சொல்லிட்டு. அது வந்து ஒன்றும் இல்லை, நீ இன்னைக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஓஹோ இவ்வளோ வருஷத்தில் இன்றைக்கி தான் உனக்கு க்யூட்டாக தெரிஞ்சனானா அப்படின்னு கேட்குவாங்க லியா. அப்போ ஜேகேயோட அப்பா அம்மா 2 பேரும் ஜேகேயை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகே உனக்கு இதில் விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே எனக்கு ஓகேம்மா, ஆனால் வையன் அவள் ஓகே சொன்னாளா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது இல்லை, நம்ம நாளைக்கு நேரில் போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே சரிம்மா, என் பாஸ்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அவளுக்கு சொல்லிவிடுங்க, அதுக்கப்புறமா அவளுக்கு பிடிக்கலைன்னா வேணாம் ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா உன் பாஸ்ட் பற்றி ஃபுல் அவளுக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன், நீ அதில் கவலைப்படாத, அவள் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டே டைம் ஸ்கிப் ஆகும். உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நார்மலாக காலேஜுக்கு போவீங்க, லியாவும் காலேஜுக்கு வந்திருப்பாங்க. அப்படியே பேசிக்கும் போது லியா சடனாக ஏய் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னாக்கா எங்கள் அண்ணா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி சேட் ஆகிடுவீங்க, ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆகிடும். சடனாக நீங்கள் அங்கேருந்து எனக்கு லைப்ரரியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. அப்போ சூசி இவளுக்கு என்னடி ஆச்சு, இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா, திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ லியா ஸ்மர்க் பண்ணிவிட்டு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா லியா காலேஜ்லேருந்து ஹாஃப் டே கிளம்பி போயிட்டுக்குவாங்க. ஏன்னா பொண்ணு பார்க்குறதுக்கு போகணும், அது உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்குவாங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு அன்றைக்கி மூடே ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், என்ன ரீசனுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட போவீங்க. வீட்டுக்கிட்ட போந்து ஒரு பெரிய கார் நின்றுக்கோ. நீங்கள் அந்த காரையை பார்த்துட்டு யார் தெரியுது காரு,
நம்ம வீட்டு முன்னாடி நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சூசியை கேட்பீங்க. அப்போ சூசி, தெரியல, வா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவீங்க. உள்ளே போனால் உங்களுக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா லியா, அவங்க அம்மா அப்பா, ஜேகே எல்லாம் உக்காந்துருக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும். லியா ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணுவாங்க. ஏய், நீ என்னடி இங்கே அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ லியா அவங்களே பார்த்துட்டு, நான் சொல்லியா இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறோன்னு, அதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும், ஒரு மாதிரி ஷாக் ஆன மாதிரி. அப்போ சூசி, ஏய் உண்மையாவாடி அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது பாரு, இவளுக்கே புரிஞ்சிருச்சு, இந்த மக்கு இன்னும் யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்குவாங்க. நீங்கள் ஜேகே அம்மா அப்பாவை பார்ப்பீங்க. அவங்க 2 பேரும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. ஜேகே உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடும். அதுக்குள்ளே உங்கள் அம்மா வந்துட்டு, வையன் வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தர நிறுத்துன்னு போயிட்டு உங்களுக்கு ஒரு சாரி எடுத்து தருவாங்க. இந்தா இத்த கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள், அம்மா என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு கேட்குவீங்க. வையன் கொஞ்சம் மெதுவாக பேசு, அவங்க உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. உங்களுக்கு சூசி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க ரெடி ஆகிறதுக்கு. நீங்கள் டோர்கிட்ட வருவீங்க என்னென்னா வெளியே போகிறதுக்கு. அப்போது உங்கள் அப்பா சொல்லுவாங்க, இதை பாருங்கள் சார், நம்ம உங்கள் மாதிரி வசதியான குடும்பம் இல்லை, நம்ம ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எங்களால் செய்ய முடியாது. எங்கள் ஸ்டேட்டஸ்க்கும் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கும் மேட்சே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் அப்பா. அப்போது ஜேகே அவங்க பிளேஸ்லேருந்து எழுந்திரிச்சு வந்துட்டு உங்கள் அப்பா கை ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு, அங்கிள், ஸ்டேட்டஸை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணிடல அங்கிள். இது கல்யாணம் லைஃப் லாங் கூட இருக்கணும் அங்கிள். அதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் தான் தேவை, ஸ்டேட்டஸ் தேவையில்லை அங்கிள். என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு காசு பணம் எதுவுமே கொண்டு வர வேணாம் அங்கிள். அவள் வந்து என் குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்து என் ஃபேமிலியை நல்லபடியாக பார்த்துக்கினா அதுவே எனக்கு போதும் அங்கிள். அதே மாதிரி நானும் என் ஒய்ஃபோட ஃபேமிலியை என் ஃபேமிலி மாதிரி பார்த்துக்குவேன் அங்கிள். உங்கள் பொண்ணு நான் தடவை பார்த்தப்போ அவளோட ஸ்டேட்டஸ் எதுவுமே எனக்கு தெரியாது அங்கிள். அவள் எப்படி இருக்காளோ அப்படி எனக்கு பிடிச்சிருச்சு அங்கிள். எனக்குன்னு இல்லை அங்கிள், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே உங்கள் பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் எல்லாருமே என்னை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் அங்கிள். என் ஸ்டேட்டஸ் மேட்ச் ஆகிறதில்லன்னு சொல்லிவிட்டு என்னை வேணான்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணிலலாம் டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா ஜேகே வந்து அவ்வளோ ஓப்பனாக அவங்க அப்பா கிட்ட அவ்வளோ நல்லா பேசுகிறத பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி அவங்க மேலே ரெஸ்பெக்ட் அதிகமாகிடும். அதுக்கப்புறமா உங்களை வெளியே கூட்டிகிட்டு வருவாங்க. நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு சைடில் போய் நின்றுக்குவீங்க. அப்போ ஜேகேயோட அப்பா, நீங்கள் 2 பேர் ஏதாவது பேசணுமா இருந்தால் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் அப்பாவே பார்ப்பீங்க. அப்போது உங்கள் அப்பா, போய் பேசிட்டு வரதா இருந்தால் பேசுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க. உங்கள் ரூம் கிட்டே ஒரு பால்கனி மாதிரி இருக்கும், அந்த பால்கனி கிட்டே கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுக்கு ஃபுல் நர்வஸ். நீங்கள் ஃப்ளோரையே பார்த்துட்டு உங்கள் சாரீ பல்லுவில் ப்ளே பண்ணி நின்றுக்குவீங்க. அப்போ ஜேகே உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஏன்னா நர்வஸா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, ஆக்சுவலி வயன், உனக்கு என் பாஸ்ட் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா லியா சொல்லியிருப்பா இல்லை அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் சொல்லியிருக்கா, உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருந்து அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது ஜேகே அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வருவாங்க. அப்போ நீங்கள், பரவாயில்லைங்க, அது உங்களோட பாஸ்ட்டு, எனக்கு அதை பற்றியெல்லாம் எதுவும் தெரிய வேணாம். ஆக்சுவலி லியா எல்லாமே சொல்லிட்டா. இந்த காலத்தில் ப்ரப்போஸ் பண்ணி அடுத்த நாள் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணி கூட அவங்கக்கிட்ட ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்குனீங்க. அத்தை அவங்க போரிங்கன்னு சொல்லிட்டாங்க, அது அவங்களோட ப்ராப்ளம். எனக்கு அந்த ரீசன் கேட்டு உங்கள் மேலே இன்னும் ரெஸ்பெக்ட் அதிகமாகிடுச்சிங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, தேங்க்யூ வயன், தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் கீழே ஃப்ளோரை பார்க்குவீங்க, ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணிவிட்டு. அப்போ ஜேகே உங்களே பார்த்துட்டு, அப்போ இதை ஓகேன்னு எடுத்துக்கவா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஹெட் நோட் பண்ணுவீங்க. 2 பேரும் வெளியே போவீங்க. அப்படியே உங்கள் அம்மா அப்பாவுக்கும் எல்லாருக்கும் தெரிய வரும் உங்கள் 2 பேருக்கும் ஓகேன்னு சொல்லிவிட்டு மேரேஜ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதில் லியா வந்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. சூசி கூட ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. எல்லாருமே
கல்யாணம் வந்துட்டு எக்ஸாம் எல்லாம் ஆகிட்ட பிறகு ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம ஜேகேக்கு பயங்கர அர்ஜென்ட்டாக இருக்கும். ஸோ அவர் கல்யாணத்துக்கு அப்புறமா ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணட்டோன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வீட்லேயும் எல்லோரும் ஓகே சொல்லியிருப்பாங்க. கல்யாணமும் சீக்கிரம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஜேகே வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து உங்களை காலேஜ்கிட்ட மீட் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா நீங்கள் வெளியெல்லாம் போகிறதுக்கு விருப்பப்பட மாட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் ஷை டைப். அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் உங்கள் காலேஜில் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு. ஜேகே தான் பையன் கூட தெரிஞ்சிருக்கோம். இப்போ நீங்கள் வெட்டிங் கவுன் வாங்குறதுக்காக ஷாப்பிங் போயிருப்பீங்க. எல்லோரும் ஃபுல் ஃபேமிலியோடு தான் போயிருப்பீங்க. நீங்கள், உங்கள் அம்மா அப்பா, தம்பி, ஜேகேயோட அம்மா அப்பா, லியா, ஜேகே எல்லாமே போயிருப்பீங்க. வெட்டிங் கவுன் ட்ரை பண்ணின்னுக்குவீங்க. ட்ரையல் ரூமில் எல்லாமே வெளியே வெயிட் பண்ணின்னுக்குவாங்க நீங்கள் ரெடி ஆகிட்டு வரட்டோன்னு சொல்லிவிட்டு. கவுனோட ஜிப் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்கோ, மேலே வந்துருக்காது. நீங்கள் லியா வெளியே தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு ஸ்லைட்டாக அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஏ லியா கொஞ்சம் உள்ளே வாடி அப்படின்னு கூப்பிடுவீங்க. ஆனால் அங்கே பார்த்தா ஜேகே நின்றுக்குவாங்க. அவங்க என்னவோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிவிட்டு உள்ளே வருவாங்க. உள்ளே நீங்கள் மிரரை பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த கவுனை கீழே சரி பண்ணின்னு சடனாக மிரரை பார்த்தா அங்கே பின்னாடி ஜேகே நின்றுக்குவாங்க. உங்கள் பேக் சைடு ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும். ஏன்னா ஜிப் போட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேக் மாதிரி மிரர் பக்கம் டேர்ன் பண்ணுவீங்க. உங்கள் பேக் சைடு மிரரில் ஃபுல் விசிபிளாக இருக்கும். நீங்களா? ஆக்சுவலி ஜிப்பு போட முடியல, கொஞ்சம் லியாவை கூப்பிடுறீங்களா, இல்லை யாராவது ஃபீமேல் ஸ்டாஃப் இருந்தால் அனுப்புகிறீங்களா அப்படின்வீங்க. அப்போது ஜேகே உங்களே பார்த்துட்டு ஐப்ரோ ரைஸ் பண்ணிவிட்டு, அதை ஜிப் பண்ணுறதுக்கு எதுக்கு இல்லையா ஃபீமேல் ஸ்டாஃப், அதான் நான் இருக்கேன்ல, டேர்ன் பண்ணு, நான் ஜிப் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பரவாயில்லைங்க, நீங்கள் லியாவை அனுப்புங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே ஸ்மோக் பண்ணிவிட்டு, அதான் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே மிரர்லேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும், பின்னாடி மிரர் இருக்கோ. நீங்கள் அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற வால் முன்னாடி போய் நின்றுக்குவீங்க. ப்ளீஸுங்க லியாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சிட்டு, இதை பார் வயன், நெக்ஸ்ட் மந்த் இவ்வளோ நேரத்துக்கு நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்போம். அந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வயன் மெதுவாக ஜேகேயை பார்த்துட்டு பின்னாடி டேர்ன் பண்ணுவாங்க. அதாவது அவங்க பேக்கை காமிக்குவாங்க ஜிப் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸை. அப்போது ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை ஜிப் பண்ணிவிட்டு உங்களை பேக் ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணிவிட்டு, நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை வயன், உன் விருப்பம் இல்லாமல் நான் உன்னை டச் பண்ண மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு மிரரையே பார்த்துட்டு ஹெட் நாட் பண்ணுவீங்க. ஏன்னா மிரர் முன்னாடி தான் நீங்கள் 2 பேரும் நின்றுக்குவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேக்கப் பண்ணியிருப்பார். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் பேசியிருப்பீங்க, அவ்வளோதான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும். இன்றைக்கி ஃபைனலாக உங்கள் வெட்டிங்கு. நீங்கள் ஃபுல் நர்வஸாக இருப்பீங்க. ஜேகே வந்துட்டு இந்த பக்கம் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க, அவர் கொஞ்சம் நர்வஸாக இருப்பார். நம்ம லியா கூட பயங்கர ஹாப்பி. ஆனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது நம்ம சூசி. ஏன்னா பாவங்க, அவங்க ரொம்ப வருஷமாக ஜேகே கல்யாணத்துக்காக நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தாங்கல்ல, அதெல்லாம் இப்போ யூஸ் ஆகினிருக்கோம் அவங்களுக்கு. சூசி லியா அவங்க கூடவே இருப்பாங்க அந்த ப்ரைடல் ரூமில். அப்போது சூசி, பையன் நீ அன்றைக்கி என்ன சொன்ன, அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு கிடைக்கும், அந்த கல்யாணத்துக்கு போகும்போது ரெடி ஆகலான்னு சொன்னேன், ஆனால் அந்த பொண்ணே நீயா இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா, ஆமாடி, நீ அன்றைக்கி சொல்லும் போது நான் நினச்சேன் ஒரு நல்ல பொண்ணாக கிடைக்கணும்னு, ஆனால் நீயே எனக்கு அண்ணியாக வருவேன்னு ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்குவாங்க. டைம் ஸ்கிப் ஆகிடும். உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. வெட்டிங் ரிச்சுவல்ஸும் எல்லாம் முடிஞ்சிடும். இப்போது ரொம்ப கஷ்டமான ஒரு பார்ட், அப்பா அம்மாவை விட்டுட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறது. எல்லோரும் அழுதுன்னுக்குவாங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸு, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தம்பி வந்துட்டு, அக்கா இனிமேல் நான் யாரு கூட சண்டை போட்டோம், என்னை யாருக்கா பண்ணி கூப்பிடுவாங்க, நான் யாரை எருமை மாடுன்னு கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. உங்களுக்கும் பயங்கரமாக அழு வந்துடும். உங்கள் தம்பியை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஏய் நீ அழாத, நீ அழுது என்னையும் அழ வைக்காத அப்படின்னு சொல்வீங்க. அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, நல்ல பையனாக பிஹேவ் பண்ணு, யாருக்கிட்டையும் சண்டை போடாத, சரியா? எல்லா டைம்லேயும் உன்னை வந்து காப்பாற்றுறதுக்கு நான் இருக்க மாட்டேன். இப்போ நீயும் ஃப்ரீயாக இருக்கலாம், ஏன்னா நீயும் வந்து யார்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு அவசியம் இருக்காது, சரியா அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் தம்பியும் பயங்கரமாக உங்களை டைட்டாக ஹக் பண்ணி அழுவாங்க. உங்கள் 2 பேரோட கான்வர்சேஷன் கேட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அழு வந்துடும். அப்போ ஜேகே உங்கள் தம்பி கையை பிடிச்சிட்டு, இதை பாரு,
உங்கள் அக்கா இதே ஊரில் தான் இருக்க போகிறா. உனக்கு எப்போல்லாம் உங்கள் அக்காவை பார்க்க தோணுதோ ஒரு ஃபோன் கால், அவ்வளோதான், அவள் ஓடி வந்துடுவா. இல்லைன்னா நானே கூட்டிகிட்டு வரேன், இல்லைன்னா நீ அங்கே வந்துரு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி அவங்களும் ஹக் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க 2 பேரோட பாண்டிங் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும். ஒரு மாதிரி ஜேகே மேலே ஃபுல் லவ் அதிகமாகிடும். அதுக்கப்புறமா அவங்க மாமியார் வந்துட்டு, நீங்கள் 2 பேரும் முன்னாடி போங்க, நம்ம கெஸ்ட்டுங்களெல்லாம் அனுப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, பரவாயில்லம்மா, நம்மளும் உங்கள் கூடவே வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா, புரிஞ்சுக்கோ தம்பி, புரிஞ்சுக்கோ, அம்மா நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷை ஆகிடும். அப்போ ஜேகே, ஏய் சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஒரு காரில் கிளம்பிடுவீங்க. உங்களது ஈவினிங் வெட்டிங் இருந்ததுனால உங்கள் கல்யாணம் ஃபுல்லாக ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடியறதுக்குள்ளே நைட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வீட்டுக்கு ரீச் ஆவீங்க, செம்ம டயர்டு. நீங்கள் உங்கள் வெட்டிங் கவுனை போட்டு நடக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்குவீங்க, ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். ஜேகே வந்துட்டு உங்கள் கையை பிடிப்பாங்க, பிடிச்சிட்டு, ஏன்னா கல்யாணத்துலலாம் லியா சூசி ஹெல்ப் பண்ணின்னு இருந்தாங்க, பட் இங்கே யாரும் இல்லை. ஜேகே வந்து ஸ்வீட்டாக அவங்க கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ரூம் காமிக்குவாங்க. இதுதான் என்னோடய ரூம், சாரி நம்ம ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக ஃபுல்லாக ரூமை சுற்றி பார்க்குவீங்க. உனக்கு இந்த ரூமில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் என்னோடய ரூம் டெக்கார்ஸ் எல்லாமே பிளாக் கலரில் இருக்கும். ஆனால் இப்போது இது உன்னோட ரூம் கூட, ஸோ உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதுவே நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்கள் 2 ஷோல்டரையும் பிடிச்சிட்டு அவங்க பக்கம் டேர்ன் பண்ணிவிட்டு, இதை பார் வையன், எனக்கு பிடிச்சிருந்து தான் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும்னு இல்லை வையன், உனக்கு எப்படி என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீ இங்கே அரேஞ்ச் பண்ணலாம், புரியுதா, ஃபுல் ஃப்ரீயாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கப்புறமா ஏதாவது சாப்பிட்றியா, ஏன்னா நீ கல்யாணத்தில் எதுவுமே சரியாக சாப்பிடல, நான் பார்த்துருந்தா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜேகேவே பார்க்குவீங்க, அவ்வளோ நல்லா அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் சாப்பிடாதது, நீங்கள் எப்படி நர்வஸாக இருந்தீங்க எல்லாமே. அப்போ நீங்கள், இல்லைங்க எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்வீங்க. சரி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியே போவாங்க. அப்போ நீங்கள் மிரர்கிட்ட போய் நின்றுட்டு உங்களையே பார்க்குவீங்க. உங்கள் தாலி இருக்கோ, அப்புறமா உங்கள் வெட்டிங் ரிங் வேறு இருக்கோ கையில். பார்த்துட்டு, வையன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வையன், ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் செம்ம ஸ்வீட் இல்லை, ஆனால் ரொம்ப ஹேண்ட்ஸம் கூட அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேஸை உங்கள் கையால் க்ளோஸ் பண்ணிக்குவீங்க. நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் ரூமில் உக்காந்துருக்குவீங்க. அப்போ லியா வந்துட்டு, ஏ வையன் ஒரு நிமிஷம் வா என் கூட, எங்கள் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எதுக்குடி அப்படின்னு கேட்குவீங்க. அம்மா நீ உங்கள் ஹஸ்பண்ட் கூடவே இருப்ப, கொஞ்ச நேரம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே உங்கள் மாமியார் ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ, ஜுவல்ஸு, ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு நின்றுக்குவாங்க. அதுக்கப்புறமா உங்களை ஃபுல்லாக ரெடி பண்ணுவாங்க உங்கள் மாமியார் லியா ரூமில். அப்புறமா உங்கள் ஃபேஸை அவங்க பக்கம் திருப்பிட்டு, என் மருமக அப்படியே பொம்மை மாற்றிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா, அவள் யார், என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் லியாவை பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா ஜேகேயோட அம்மா, இதை பார்வையன், என் பையன் ரொம்ப நல்லவம்மா, அவன் யாருக்குமே கனவுல கூட ஹர்ட் பண்ண நினைக்க மாட்டான், ஆனால் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு அப்போது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா, அம்மா ஏம்மா அதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லடி, அப்படி நடந்தப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன், அடுத்த வர பொண்ணும் அதே மாதிரி அவன் மனசை நோகடிச்சிட்டாக்கான்னு, ஆனால் என் பையனை கல்யாணம் பண்ண வச்சு எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் மாமியாரை பார்த்துட்டு, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன் அவரை அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் மாமியார் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆண்டி இல்லை அத்தைன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ லியா சொல்லுவாங்க, அம்மா நான் உனக்கு அன்றைக்கே சொல்லியா, பையன் அண்ணாவை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாம்மா, நீ டென்ஷனே பண்ணிக்காம இரு சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி உங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு போய் உங்கள் அண்ணா ரூமில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது லியா, வாங்க அண்ணி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் ஃபுல் ஷை ஆகிட்டு ப்ளஷ் ஆகிடுவீங்க. ஏய் சும்மா இருடி அப்படின்னு சொல்வீங்க. இப்போது நீங்கள் ஜேகே ரூம் டோர்கிட்ட நின்றுக்கிறீங்க. ஏய் லியா எனக்கு பயமாக இருக்குடி,
எப்படி உள்ளே போட்டோம் அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ லியா நடந்துன்னு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் காமெடி பண்ணாதடி, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ லியா உங்கள் கையை பிடிச்சிட்டு, இதை பாரு வயன், நீ பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லைடி, எங்கள் அண்ணா அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீ இப்போது அந்த விஷயத்துக்கு ரெடியாக இல்லைன்னா தைரியமாக உங்ககிட்ட சொல்லு, அவங்க புரிஞ்சுப்பாங்க சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் ஹெட் நாட் பண்ணிவிட்டு உள்ளே போவீங்க. ஜேகே வந்துட்டு அப்போ தான் பாத்ரூம்லேருந்து வெளியே வருவாங்க. குளிச்சுட்டு ஃபுல் வெட் ஹேர்ஸு, ஸ்வெட் ஷர்ட் போட்டு, ட்ராக் பேண்ட்ஸ் போட்டு செம்ம ஹேண்ட்ஸம் ஸ்மார்ட்டாக தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு பேன் அவங்களையே பார்த்து நின்றுக்குவீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு என்ன வயன், உன் ஹஸ்பண்ட் அவ்வளோ ஹேண்ட்ஸமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க நீங்கள் அவங்களே ஸ்டேர் பண்ணின்னுக்கிறீங்கன்ட்டு. சடனாக இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்வீங்க. அப்போது பரவாயில்ல நீ பாரு, நீ பார்க்காம வேறு யார் பார்க்குவாங்க, ஐ எம் ஆல் யார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷை ஆகிடுவாங்க அப்படி சொல்லியிருந்தோம். அப்புறமா உங்களே பார்த்துட்டு என் பொண்டாட்டி கூட ஒன்றும் கம்மி இல்லை, அவ்வளோ செம்ம அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் அப்படியே பேக்வர்ட் டைரெக்ஷனில் போயின்னுக்குவீங்க. உங்கள் பின்னாடி ஒரு வால் இருக்கும், நீங்கள் அங்கே நின்றுடுவீங்க. உங்களை கேஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆவாங்க. நீங்கள் என்ன நினைக்குவீங்கன்னா கிஸ் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு கண்ணை மூடிட்டு நின்றுக்குவீங்க டைட்டாக உங்கள் சாரியை கிளச் பண்ணிவிட்டு. ஆனால் உங்கள் பக்கத்தில் ஒரு நைட் ஸ்டாண்ட் இருக்கும், அது மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை தான் எடுக்குவாங்க ஜேகே. எடுத்துகிட்டு ஸ்மைல் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணுறேன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குவீங்க ஜேகேவை. ஏன்னா நீங்கள் கண் மூடிட்டு தான் நின்றுக்குவீங்க. அப்போ ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் அன்றைக்கே சொன்னேன்ல உன் பர்மிஷன் இல்லாமல் உன்னை டச் பண்ண மாட்டேன்னு, இதோ நான் இந்த ரிங் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஷாக் ஆகிடும். அதுக்கப்புறமா ஜேகே, இதை பார் வயன், எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சேன்னு இன்றைக்கே நம்ம 2 பேரும் எல்லாம் பண்ணோன்னு இல்லை வயன், நீ எப்போ ரெடியாக இருக்கியோ அப்போ தான் அதெல்லாம் நடக்கும். எனக்கு உன்னை பார்த்த உடனே லவ் ஆயிடுச்சு, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஆனால் உனக்கு அப்படி இல்லைல்ல, உனக்கு எப்போ என் மேலே லவ் ஆகுதோ அப்போ தான் இதெல்லாம் நடக்கும், புரியுதா? ஆனால் ப்ரப்போஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களையே பார்த்துட்டு ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ வெரி மச் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு உங்கள் ஃபிங்கருக்கு ரிங் போடுவாங்க. ரிங் போட்டுட்டு எந்திரிச்சு உங்களை பார்க்குவாங்க. மோஸ்ட்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஐ லவ் யூ டூ சொல்வீங்கன்னு. பட் நீங்கள் கீழே ஃப்ளோரை பார்க்குவீங்க, அழுந்துட்டேன். அதுக்கப்புறமா சரி வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜேகே பேக் ஹக் பண்ணுவீங்க. பேக் ஹக் பண்ணிவிட்டு உங்கள் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க, ஐ ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ஜேகே திரும்பி உங்களை பார்க்குவாங்க. பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்போது பரவாயில்ல வயன், ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, நீ டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயோ வயன் ஜேகே லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. அவங்க ஷாக் ஆகிடுவாங்க. பட் அதுக்கப்புறமா அவங்களும் கிஸ் பேக் பண்ணுவாங்க. அந்த கிஸ் பண்ணும் போதே ஸ்மைல் பண்ணிக்குவாங்க ஜேகே. 2 பேர் கண்லேயும் டியர்ஸு. அதுக்கப்புறமா அவங்கள பார்த்துட்டு மே ஐ அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் ஷையாக ஹெட் நாட் பண்ணுவீங்க. அப்புறமா அவங்கள ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் பெட் மேலே படுக்க வைக்குவாங்க. உங்கள் மேலே லீன் ஆகிட்டு மறுபடியும் உங்களே பார்த்துட்டு ஐ லவ் யூ சொல்லிவிட்டு கிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்திருக்கும். நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க எங்கேயும் இருப்பாங்கங்க, அவங்க வர வேண்டிய டைமில் கரெக்டாக வருவாங்க. அது வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், டேக் கேர்.